ஒரு நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய உரையாடல் பார்த்தோம் நாங்க. ஆ எப்படி பாப்பா வந்துட்டு எப்போ இருந்து நீங்க ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா அது இப்போ இது பொறந்ததுலேருந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாவே நீங்க தான். இப்ப அவங்க விட்டுட்டு வந்து போனது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இல்லையா? உங்களுடைய மனைவி. ஏன்னா திருப்பி வந்து ஒரு நார்மல் பாசம் தான் வந்து திருப்பி பார்த்துருப்பாங்க. ம். இந்த மாரி இருக்குன்றப்போ போகும்போது அவங்களுக்கு அந்த வெறுப்பு வந்த பிறகு தானே போவாங்க. ஓகே. இப்ப அந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர வைரல் ஆச்சு. நீங்க பேசின விஷயங்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது உங்ககிட்ட பேச வந்தாங்களா? ஏதாவது கான்டாக்ட் பண்றதோ, இல்ல இ அவங்க சைட்ல இருந்து, எங்க அம்மா சைடு பாப்பாவோட அம்மா சைட்ல இருந்து எதுவுமே வரல. எப்படி வருவாங்க? ஓகே. ஸோ கண்டிப்பா. இப்போ ஒரு குழந்தைய வந்து குழந்தைய வளர்க்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஒரு 2, 3 பேர் வேணும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பத்திரமா அப்படின்றப்போ, நீங்க தனி ஆளா வந்து பாப்பாவ வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ ஃபினான்ஷியலா நீங்க என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னாக்கா, வேலை கேட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு இந்த குழந்தைய வச்சுன்னு வேலைய பார்க்கணும்ப்ப ம். அவங்களுக்கான இது ஒரு ஒரு கடைக்கு வேலைக்கு போனா, எனக்கு இந்த வேலைய செஞ்சு குடுத்தா உனக்கு நான் இந்த கூலி குடுக்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த இத தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால அங்கேயும் போயிட்டு என்னால அவங்களுக்கு அந்த இது ஈடு கட்ட முடியல. ம். சரி என்ன பண்ணலான்னா, இப்ப நம்ப ஓனா கடை போட்டா தான் உண்டு. கடை போடுற இதுவும் கிடையாது. ஓகே. ஸ்டார்ட்டிங்ல மிஷின எடுத்து போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ சரி ஓகே. அந்த இதுலயும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. இப்ப சின்னதா தனியா ஒண்ணு வச்ச பிறகு, ஒரு மிஷின போட்டு கடன் வச்ச பிறகு, ஓரளவுக்கு வேலைன்னு கேட்டா வேலை செய்ய முடியாது என்னால. இவள பார்த்துக்கிறதுக்கு பாதி நாள் போயிடும். ஸோ ம். இவளையும் வச்சுன்னு இப்போ வேலையும் செய்யணும்னா, அன்னைக்கான அன்றாட கூலியும் சரியா போயிடும். ம். அன்னைக்கான செலவுக்கு நான் எனக்கு கடையில ஒரு பாதி நாளே உட்கார்ந்துருந்தாகணும்.